Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். நான் யாரும் இல்லாத வெல்ல எனக்கு என் புள்ள கௌதம் இருக்கா. உடனே கௌதம் கிட்ட நான் தான் அம்மான்னு சொல்லி ஆகணும். கௌதம் இந்நேரம் ஆபீஸ்க்கு வருவான். நேரம் அவனை பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். ஆனா எப்படி இங்க இருந்து போறது? கை காட்டுங்க. என்னம்மா இது வேர்த்து இருக்கு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பிபி பாத்துடலாமா? என்னம்மா இது பிபி லெவல் அதிகமா இருக்கு. சரி இருங்கம்மா, நான் ஒரு டேப்லெட் கொடுக்கறேன். அது போட்டா நல்லா தூக்கம் வரும். டேப்லெட் போடுங்க, சரியா? ஆஹா, இந்த மாத்திரை போட்டா தூக்கம் வரும். தூக்கம் வந்தா கௌதம போய் பார்க்க முடியாது. என்ன பண்றது? இந்த டேப்லெட் போடுங்க. ம். இந்தாங்கம்மா. போதுமா? நல்லா தூங்குங்க. சிஸ்டர், சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு 200 ரூபாய் தர முடியுமா? எதுக்கு? இன்னைக்கு என் சொந்தக்கார பொண்ணு அவ குழந்தையோட என்ன பார்க்க வரா. குழந்தை கையில குடுக்கறதுக்கு என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வசந்த் வந்ததும் வாங்கி கொடுத்துடுறேன். சரி, கரெக்டா கொடுத்துருங்கம்மா. சரி, படுத்து தூங்குங்க. பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்குறேன். சரிம்மா. ஆர்காட் ரோடு போகணும். போலாமா? போங்க. ஆண்டி, ஆண்டி, சிஸ்டர். தோ வரேன் சார். ரேவதி ஆண்டி எங்க? இங்க தானே இருந்தாங்க. இல்லையே சிஸ்டர். பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்க போறேன்னு சொன்னாங்க. பாத்ரூம்லயா? ஆண்டி, ஆண்டி, எங்க போயிட்டாங்க? பாத்ரூம்லயும் இல்லையே. ஐயோ, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எங்க போனாங்கன்னு தெரியலையே. உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? ஏதோ செலவுன்னு காரணம் சொல்லி 200 ரூபாய் பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். 200 ரூபாய் பணமா? சரி, நான் வெளில போய் பாக்குறேன். எங்க போனாங்க? எங்கேயும் காணோமே. எங்க போயிருப்பாங்க? முதல்ல இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணும். வசந்த் கால் பண்றான். ஹலோ, சொல்லு வசந்த். அக்கா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ரேவதி ஆண்டி மெடிக்கல் சென்டர்ல இருந்து எங்க கிளம்பி போயிட்டாங்க அக்கா. ஏய், என்னடா சொல்ற? எங்க போனாங்க? தெரியலக்கா. நர்ஸ் கிட்ட பணம் வேணும்னு 200 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு நர்ஸுக்கு தெரியாம வெளியே போயிருக்காங்க. கடவுளே, இந்த ரேவதி அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? சரி, நீ அங்க நல்லா தேடி பாத்தியா? இல்லக்கா, நான் நல்லா தேடி பாத்துட்டேன்க்கா. அவங்க எங்கேயுமே இல்லக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன் வை. சரிக்கா. ரேவதி அத்தைக்கு கால் பண்ணி பார்க்கலாம்.
இலக்கியா எதுக்கு ஃபோன் பண்றா? ஓஹோ, நான் ஹாஸ்பிட்டல்ல இல்லாததை பார்த்துட்டு வசந்த் இலக்கியா கிட்ட தகவல் சொல்லிட்டான் போல இருக்கு. இப்ப நான் இந்த போனை எடுத்தா என்ன அவ கௌதம பார்க்க விட மாட்டா, தடுத்துருவா. நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். அத்தை போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? அத்தை 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 எங்க போயிருக்காங்க? அத்தை 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 எங்கேயும் காணுமே. அத்தை எங்க போயிட்டாங்க? ஒருவேளை அவங்க ரூம்ல இருப்பாங்களோ? போய் பாப்போம். அத்தை 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 என்ன என்னமா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அத்தை ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. அத்தை தப்பா? என்னாச்சு? அத்தை ரேவதி அத்தை. ரேவதியா? என்னமா ஆச்சு அவளுக்கு? என்ன ஆச்சு ரேவதிக்கு? ஒரு நிமிஷம் அத்தை. என்னம்மா என்ன ஆச்சு? அத்தை ரேவதி அத்தை சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிடல்ல விட்டே போயிட்டாங்க அத்தை. என்னது? ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு போயிட்டாளா? போய் எங்க போனா? எதுக்கு போனா? தெரியல அத்தை. நர்ஸ் கிட்ட அவசரமா 200 ரூபாய் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டு யாருக்குமே தெரியாம கிளம்பி போயிட்டதா வசந்த் சொன்னான். கடவுளே கடவுளே, ஒருவேளை ரேவதி சொன்ன மாதிரி கௌதம பார்த்து உண்மையை சொல்றதுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாளோ? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க விக்ரம். அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்களா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உடம்புல நோயை வச்சுக்கிட்டு அவ ஹாஸ்பிடல்ல விட்டு எதுக்காக போனோம் சொல்லு. அவ என்ன மிரட்டின மாதிரி கௌதம பார்த்து உண்மையை சொல்றதுக்காக தான் போயிருக்கா. ஐயோ கடவுளே. அத்தை ஆமா, கௌதம் எங்க? ஆபீஸ் கிளம்பிட்டானா? இல்ல அத்தை, அவர் ரூம்ல தான் இருக்காரு. என்ன விக்ரம் சொல்றீங்க? மும்பைல இருந்து அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அப்ப நானும் கிளம்பி ஆபீஸ்க்கு வரேன், நீங்களும் வந்துருங்க. அந்த அக்ரிமெண்ட்டை ஃபைனல் பண்ணிடுவோம். ஓகே பாய். இலக்கியா, இப்ப என்ன பண்றது அத்தை? ரேவதி அத்தை எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. தெரியாதா? போய் பேசாத, உனக்கு எல்லாம் தெரியும். நீயே பிளான் போட்டு ரேவதியையும் என் புள்ள கௌதமையும் சேர்த்து வைக்கணும்னு பண்ணிருப்ப. ஐயோ அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? எங்க போனா? டைம் ஆயிடுச்சு. இலக்கியா எங்க? இலக்கியா, பின்ன எப்படி பேச சொல்ற? உன் தம்பி தானே ரேவதிய வந்து ஹாஸ்பிடல்ல காவல் காத்துட்டு இருக்கான். அவனை மீறி ரேவதி எப்படி தப்பிச்சு போக முடியும்? முடியாது. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என்னை ஏமாத்துறதுக்கு நாடகம் ஆடுறீங்க. இலக்கியா, இலக்கியா, ஜானோ எங்க போயிட்டா அவ? கிளைண்ட் வேற வந்துருவாரு, நான் உடனே ஆபீஸ் போய் ஆகணுமே. இலக்கியா, சரி போன் பண்ணி பேசிக்கலாம். நீ ரேவதி கிட்ட கௌதம் இப்ப ஆபீஸ்க்கு வந்துருவாரு, அங்க வச்சு நீங்க தான் கௌதம பெத்த அம்மான்னு உண்மையை சொல்லிடுங்கன்னு பிளான் போட்டு கொடுத்திருக்க. கரெக்டா? ஐயோ இல்ல அத்தை. வாட்ச்மேன் சார் சொல்லுங்க சார். நான் அவசரமா ஆபீஸ் போறேன். ஓகே இலக்கியா சார். கேட்டாங்கன்னா சொல்லிருங்க. சரிங்க சார். ஓகே சரி. என்ன சரியா தொடக்கலையா? துணி ஏதாவது எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வரேன் சார். ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கௌதமோட பிறப்பு ரகசியத்தை உங்க அனுமதி இல்லாம அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு உங்ககிட்ட நான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல, அதை எப்படி அத்தை நான் மீறுவேன்? சமாளிக்காத.
நான் உன்னை நம்பவே நம்ப மாட்டேன். ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை. ரேவதி அத்தை தப்பிச்சு போனது எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல. சார் இதை கொடுங்க, துடைக்கிறேன் நானே சார். துடைக்கிறேன். இல்ல சார், நானே துடைக்கிறேன் சார். இல்ல, நானே துடைக்கிறேன். சரிங்க சார். நீ சொன்னதை நம்ப மாட்டேன். நீ போட்ட பிளான் படி இப்ப கௌதம் ஆபீஸ்க்கு போனா ரேவதி அவனை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுவா. ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க. ஏன் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை. இல்ல இல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு வேணா ஒரு வாய்ப்பு தரேன். சொல்லுங்க அத்தை, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ எப்படியாவது கௌதம ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்கணும். அதே மாதிரி ரேவதியையும் கௌதம் ஆபீஸ்க்கு போக விடாம நீ தடுத்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். நீ இத பண்ணு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன். சரிங்க அத்தை, நீங்க சொன்னதை இப்பவே நான் பண்றேன். கௌதம், கௌதம், கௌதம் எங்க போனாரு? அவரோட பேக் வேற காணுமே. அத்தை, கௌதம் ஆபீஸ் போக விடாம தடுத்துட்டல்ல? அத்தை, அவர் ரூம்லயே காணோம் அத்தை. ரூம்ல காணுமா? எங்க போயிட்டா? எங்க போனா? ஒருவேளை ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானோ? அத்தை, என்கிட்ட சொல்லாம அவர் போக மாட்டாரு. கௌதம், அத்தை, கௌதம், 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 ஐயோ, கௌதம், கௌதம், ஐயோ, கிளம்பிட்டானே. அத்தை, அம்மா, சார் அவசரமா ஆபீஸ் போறேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. ஓ, கடவுளே. இலக்கியா, கௌதம் ஆபீஸ்க்கு போயிட்டானே. ரேவதி பார்த்தா கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவா. என்ன பண்ணலாம்? ஐயோ அத்தை, முதல்ல நீங்க பதறாதீங்க அத்தை. நான் சொல்றேன்ல. இத பாரு இலக்கியா, எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஆனா கௌதம்க்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. அவன் இன்னைக்கு ரேவதிய பார்க்கவே கூடாது. அது மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த அத்தைய மறந்துரு. நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அனுமதி இல்லாம கௌதம்க்கு உண்மையை தெரிய விட மாட்டேன். அத்தை, நான் இப்பவே போய் கௌதம் ஆபீஸ் போக விடாம தடுக்கிறேன். சரி சரி இலக்கியா, நீ இப்பவே கிளம்பு கிளம்பு. சரி. கௌதம், நீ இத்தனை நாளா என் பையனை தொலைச்ச தாயா நினைச்சுதான் இறக்கத்தோட என்கிட்ட பழகிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நான் தொலைச்ச அந்த பையனே நீதானு உனக்கு தெரிய போகுது. அம்மா பேரு தெரியாதவன்னு சொல்லி உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கிட்டலாம் இதோ இந்த ரேவதி அம்மா தான் என் பெத்த தாயின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ சொல்ற நேரம் வந்துருச்சு. உன்னை என் வயித்துல 10 மாசம் சுமந்ததுக்கான அங்கீகாரம் எனக்கு இப்ப கிடைக்க போகுது. உன் வாயால என் அம்மானு கூப்பிடுற சத்தத்தை நான் கேட்க போறேன். எனக்கு அது போதும் கௌதம். அந்த சந்தோஷத்தோடவே நான் உயிரை விட்டுருவேன். தம்பி, என்னப்பாச்சு? என்ன ப்ராப்ளம் தெரியலம்மா, இருங்க பார்த்து சொல்றேன். சரிப்பா. என்னப்பா? தம்பி, என்னாச்சுப்பா? சின்ன ப்ராப்ளம் தான்மா, இதோ கிளம்பிடலாம். ஏன்பா நீ ஏன் அவசரம் புரியாம இப்படி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பாரு. பாத்துறமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த அம்மாவை.
இது எஸ்எஸ்கே சார் தேடிட்டு இருக்க ரேவதி இல்ல இவங்க. உடனே இதை அவர்கிட்ட சொல்லணுமே. சரி, இன்னொரு பிளான் இருக்கு. சொல்றா. சார், நீங்க தேடிட்டு இருக்க ரேவதியை நான் பார்த்துட்டேன் சார். டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமா சார், அவங்க என் கண்ணு முன்னாடி எதிரில தான் இருக்காங்க. எங்க 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 எங்கடா ரேவதி இருக்கா? சார், குன்றத்தூர் ரோட்ல தான் சார் இருக்காங்க. டேய், அவளை விடாத, நாங்க உடனே வந்துடுறோம். அவங்க போயிட்டு இருந்த ஆட்டோ ரிப்பேர் ஆனதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆட்டோ ரெடி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவாங்க சார். டேய், முட்டாள். ரேவதி போற ஆட்டோ எங்க போனாலும் அது கூட நீயும் போய் ஃபாலோ பண்ணி போடா. இன்னைக்கு அவளை விடக்கூடாது. சரிங்க சார். ரெடி ஆயிடுச்சு, ஏறுங்கம்மா. ஆ சார், அவங்க கிளம்புறாங்க சார். டேய் டேய், உடனே பின்னாடி போடா. அப்படியே உன் மொபைல்ல இருந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு. நாங்க ஃபாலோ பண்ணி நீங்க போற ஸ்பாட்டுக்கு நாங்க வந்துடுறோம். ஓகே சார். டேய் சார், இத்தனை நாளா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்த ரேவதி இப்ப வெளியே வந்துட்டாடா. மறுபடியும் அவ போய் ஒளியறதுக்குள்ள அவளை பிடிச்சு அவ கதையை முடிக்கணும்டா. ஓகே சார். ஏய் இலக்கியா, ரேவதிய வச்சு என்னை என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நடுங்க வச்சல்ல, இருடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதியோட சாவு செய்திய உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சார், லொகேஷன் வந்துருச்சு. சரிங்க சார். நேரா போய் ரைட் எடு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்கம்மா. ரேவதியத்தை கௌதம பார்த்துடவே கூடாது. கௌதம்க்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. அவன் இன்னைக்கு ரேவதியை பார்க்கவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் இந்த அத்தையை மறந்துடு. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு மும்பை கிளைண்ட் விக்ரம் நம்ம ஆபீஸ் வர்றது கன்ஃபார்மா சார்? சாரி, சொல்ல மறந்துட்டேன். விக்ரம் ஆல்ரெடி சென்னை ரீச் ஆயிட்டாரு. இன்னும் ஒரு 1 ஹவர்ல நம்ம ஆபீஸ்க்கு ரீச் ஆயிடுவார். அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை பக்கவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். விக்ரம் வந்ததும் டீலை முடிச்சிடலாம். ஓகே சார். அப்புறம் நம்ம லாயரை காண்டாக்ட் பண்ணி ஒரு என்ஓசி ரெடி பண்ண சொல்லுங்க. கௌதம் யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காரு? என்ன பண்றது? கௌதம தடுக்கிறதை விட ரேவதி அத்தைய ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்க ட்ரை பண்ணலாம். அக்கா, ரேவதி ஆண்டி கிடைச்சிட்டாங்களா? ஐயோ இல்ல வசந்த், அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னக்கா பண்றது? வீட்டுக்கு வந்தா ஜானகி அத்தை கௌதம பார்க்க விட மாட்டாங்கன்னு. ரேவதி அத்தை நிச்சயமா கௌதம தேடி அவர் ஆபீஸ்க்கு தான் போவாங்க. நீ உடனே கிளம்பி உன் மாமாவோட ஆபீஸ்க்கு போ. அங்க ரேவதி அத்தை வந்தாங்கன்னு வை, அவங்கள எப்படியாவது ஆபீஸ்க்கு போகாம தடுத்து மெடிக்கல் சென்டருக்கு திரும்ப கூப்பிட்டு போயிடு. சரிக்கா, ஓகேக்கா. இப்பே கிளம்புறேன்க்கா. ஓகேடா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. போறமா. ஏய் கபாலி சார், சீக்கிரமா போடா. வர ரைட் எடு. சரி, ஓகே சார். ரேவதியை துரத்திட்டு போற நம்ம ஆளு இன்னும் 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கான். ஃபாஸ்டா போடா, ஃபாஸ்டா போடா. ஓகே சார். ஏய், இன்னைக்கு ரேவதி மிஸ் ஆகக்கூடாதுடா. சார், ஓகே சார். கபாலி சார், ரேவதி சிக்கினதும் யோசிக்கவே வேண்டாம், அவ கதையை முடிச்சிடுறா. ஓகே சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.